காட்ஸிலா எக்ஸ் காங் நம்மளை நெருக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் முடிச்சிட்ட அப்புறம் என்னடா நடக்க போகுது, இதுக்கப்புறம் எந்த ஒரு மான்ஸ்டரை நோக்கி இவங்க நகர போறாங்க, என்ன மாதிரி இந்த கதையா இருக்க போகுதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா காட்ஸிலா வெர்சஸ் காங், காட்ஸிலா எக்ஸ் காங் வந்தாச்சு. இதுக்கப்புறம் காட்ஸிலா காங் ஒன்னா இணைற மாதிரி ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா இது காட்ஸிலா காங் ட்ரைலஜின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரைலஜி படம் வருமாங்கிற ஒரு கேள்வியை நம்ம ஆடம் விகாட் கிட்ட கேட்கும்போது ஆடம் விகாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் இதுக்கப்புறம் வரப்போற எல்லா விஷயங்களையுமே முடிவு பண்ணும். சப்போஸ் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு இன்னும் நிறைய ஸ்டோரி சொல்ல வேண்டியது இருக்கு. அதை நான் அடுத்த ஒரு படமா ஒரு ட்ரைலஜா சொல்லி முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஸோ காட்ஸிலா எக்ஸ் காங் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு காட்ஸிலா காங் பேஸ் பண்ண படம் வருங்கிற மாதிரி இப்போதைக்கு ஆடம் விகாட் ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த படத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ கண்டிப்பாக லெஜெண்டரி இந்த படத்தை தான் அப்படியே விட்டுற மாட்டாங்க தான் தோணுது. மான்ஸ்டர்ஸோட மிகப்பெரிய ரைட்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்கமிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கான நிறைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு வச்சிருக்காங்க. மோர் லைக் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ங்கிற மாதிரி ஒரு பெரிய டைம்லைனே இருக்காங்க அவங்க கிட்ட. காங்கை பேஸ் பண்ணி ஒரு தனி சீரிஸ் வரப்போறதான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த காட்ஸிலா காங்கை பேஸ் பண்ண இன்னொரு படம் வரும். காட்ஸிலா வெர்சஸ் காங், காட்ஸிலா எக்ஸ் காங், அதுக்கப்புறம் என்ன காட்ஸிலா அண்ட் காங், காட்ஸிலா ஆர் காங், இல்லை காட்ஸிலா கில்ஸ் காங். நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க?